வெல்கம் டு ஒரு சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் அரையாண்டு தேர்வு நாளையும் ரத்து. சற்றுமுன்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மிக முக்கியமான விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த விட பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே அப்படியே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஆல்ரெடி அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தொடர்ச்சியாக பல மாவட்டங்களில் தென் மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நாளையும் வந்து அரையாண்டு தேர்வுகள் 2 மாவட்டத்தில் வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாவட்டங்களில் நாளை விடுமுறை. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை டிசம்பர் 20 பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் 2 மாவட்டங்களிலும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்து மின்சாரம் உணவின்றி மக்கள் கடும் அவதியுற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து மீட்பு பணிகள் துரிதப்படுகின்றன. இந்நிலையில் நாளை 2 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. ஸோ நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா விடுமுறையால் மாணவர்கள் குழப்பம். கனமழை காரணமாக நேற்று தேனி, சிவகங்கை, திண்டுக்கல், ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் 2 நாட்களாக நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் விடுமுறை அளிக்கப்பட்டது. தற்போது அரையாண்டு தேர்வு நடைபெறுவதால் விடுமுறை அளிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு மறுதேர்வு குறித்து இதுவரை பள்ளி கல்வித்துறை அறிவிக்கவில்லை. இதனால் மாணவர்கள் குழப்பமடைந்துள்ளனர். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு தேர்வுகள் 2 மாவட்டங்களில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை சொல்லிட்டாங்க. ஸோ மற்ற மாவட்டங்கள் தொடர்பாக இன்னும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான அந்த ஆப்பிள் எக்ஸாமினேஷன் எப்படி தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டுட்டு தான் வருது. ஸோ காமன் கொஸ்டின் பேப்பர் கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் லெவல் கொஸ்டின் பேப்பர் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் எடுக்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது. ஸோ இப்போ கிடைச்ச அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நாளைக்கு 2 மாவட்டத்தில் ஆப்பிள் எக்ஸாமினேஷன் கிடையாது. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ பண்ணுறது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.